எனது உணவு நாமத்தினாலே கூறி வந்திருக்கிறோம். யாவரை நாங்கள் பார்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். நாங்கள் மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 23வது வசனத்தை வாசிக்கலாம். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். அன்றே உடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறதற்காய் சோதரம். அன்று நாங்கள் வார்த்தையை கேட்டு அன்று அதன்படி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நடப்பதற்கு உதவி செய்யும். அவற்றை பிறகுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீருடைய திட்டத்தோடும் நோக்கத்தோடும் இந்த பூமிக்கு வந்தீர். உமது நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். அவற்றை பிறகுக்காக போய் சோதரம். அன்றே இதை மறைத்து உண்மை நீர் வெளிப்படுத்தும். இந்த தெய்வீக பிரசன்னம், இந்த பரிசுத்தாவின் வழிநடத்துதல் இதனோடும் கூடி வந்திருக்கிற சிறு பிள்ளைகளோடும் பெரியவர்களோடும் கர்த்தாவே சுவாமி இதை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை வேலை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் உபயோகிக்கிறோம் என்று சின்ன நல்ல பிதாவே. ஆமென். நான் கடந்த வாரம் பார்த்தவங்களுடைய பார்வை, அதாவது உனது பார்வை நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது உனது நோக்கம் என்ன? உனது நோக்கம் என்ன? அது சரியானதா அல்லது பிழையானதா? ரைட், நல்லா கவனிங்க. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கறதான இந்த பார்வை உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். நல்லா கவனிங்க. அப்ப நம்முடைய சரீரத்தினுடைய எழுப்புதலுக்கு, அதாவது நம்முடைய சரீரத்தினுடைய எழுப்புதலுக்கு, நம்முடைய சரீரத்தினுடைய என்ன சொல்றது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அல்லது நல்ல சுகத்துக்கு, பலத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு எது மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியா இருக்குது பார்த்தீங்கன்னா கண் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண், எங்களுடைய கண் நல்லதாக இருக்கணும். எல்லாரும் கண் நல்லதா இருக்குது. அப்ப அந்த கண்ணை பற்றி கடவுள் பேசுகிற பொழுது அது என்னத்தை பத்தி பேசுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ஒரு தொலைநோக்கு பார்வை, சரிதாங்க, என்னுடைய எதிர்கால கனவுகள், எதிர்காலத்துக்கு ஏற்றதான சிந்தனைகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத பத்தி இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது உண்மையாவே அவர் என்ன எதிர்பார்க்கிற எல்லாருடைய நோக்கமும் சாரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேணும். எல்லாரும் சதானே பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டால்தான் அவருடைய இந்த என்ன சொல்றது ஒவ்வொரு மனிதனுடைய அந்த பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப எங்களுடைய கண் பிழையான நோக்கத்தை, பிழையான ஒரு காரியத்தை பார்க்குமாக இருந்தால் சாமி எங்களுடைய சரீரம் முழுவதும் இருளாக மாறிவிடும். அப்ப இருளாக மாறிட்டா, சரீரம் இருளாக மாறிட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆரோக்கியத்தை இழந்துவிடும். சாமி ஆரோக்கியத்தை இழந்து. அப்ப நாங்க வாசிப்போம் சாரி நீதிமொழிகள் 24:9 வாசி. நீதிமொழி 24:9 வாசி. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். நல்ல கவனிங்க. தீய நோக்கம் பாவம். அப்ப நாங்க அந்த பகுதியை பார்த்த தீய நோக்கம் பாவமா. பாவம் என்றது நல்ல கவனிங்க, என்னெல்லாம் பாவம்? சரி, அது தீய பார்வை, கெட்ட பார்வை, சரி, தீய நோக்கம் பாவம் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நாம எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு போனால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலங்களும், ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக எங்களுடைய நோக்கம் தீய நோக்கமாக இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எங்களுக்கு தெரியணும் தீய நோக்கம் பாவம். அப்ப அந்த தீய நோக்கம் சரிதானே எங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருகிறது. பாவம் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்துக்கு சம்பளம் என்னவா? பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். அப்ப தீய நோக்கம் பாவம், பாவம் எங்களுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. சரிதானே பாவத்தின் சம்பளம் எங்களுக்கு என்னவாக இருக்கிறது? மரணமாக இருக்கிறது. நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா சாரி எங்களுடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்தியாலும், ஒரு நிமிஷமும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்களை அறியாமலேயே நாங்கள் பார்க்கிற பார்வை, சாரி எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய நோக்கம் அது தீயதாக இருந்த தீய நேரத்தில் கெட்டதாக இருந்தால் நம்ம அறியாமலே நம்ம பாவம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப
அப்ப நம்மள அறியாமலேயே பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க. அதான் ஆண்டவர் வந்து அவருடைய வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக பேசுறார், தீய நோக்கம் பாவம் வருதே. அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிமிஷம் நீங்க எந்த நோக்கத்தோடு கூட இருக்கணும், உங்களோட நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும். சரி, அப்ப அது மிகப்பெரிய முக்கியமான காரியம். ரைட், நாங்க கடந்த வாரம் பார்த்தது போல நாங்கள் யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பி வருவோம். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம், யோவான் 8. ரைட், இப்ப நல்லா கவனிங்க, அந்த வசனத்துல நாங்கள் 5வது வசனத்துக்கு வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி, அப்ப என்ன எப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் பேசப்படுகிறது. அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை நடுவே நிறுத்தி இப்ப இந்த ஜனங்களுடைய பார்வையில நல்ல கவனிங்க, பாவம் செய்தவர்கள், துஷ்டத்தனமாக நடக்கக்கூடியவர்கள், பொல்லாத சிந்தனைகளோடு கூட ஒவ்வொரு நாளும் செயல்படக்கூடியவர்கள் வந்து நம்ம நடுவில் இருக்கக்கூடாது. அவங்களை கொண்டு போடணும், கொன்றணும், அவங்க கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படின்றதுதான் எல்லா மனிதர்களுடைய நோக்கமாக இருக்கும். நல்ல கவனி, ஒரு கெட்ட உங்களுக்கு வந்து அடிக்கடி கெட்டது பண்ணிட்டே இருக்கிறான். உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா நேரம் உங்களுக்கு என்ன பண்றான், சூனியம் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். அவர் பண்ணிட்டு இருக்கிறவன நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்கும், இவங்க எல்லாம் நல்லோம், இவனை கொன்றவன், இவன் கொலை செய்யப்படக்கூடியவன், சரி இப்படிப்பட்டவர்கள் நம்ம மனோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம எல்லாரும் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனிதன் சாகணும். அந்த மனுஷன் செஞ்சிடணும், சாகணும். இத மோசே என்றதான தேவ மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் ஏற்கனவே கொடுத்த கட்டளை நியாய பிரமாணம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நடுவில் இப்படிப்பட்ட பாவம் இருக்கக்கூடாது. அந்த பாவம் செய்கிறவர்கள் நீங்க உங்களோட என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. அதனால என்ன செய்யணும், அவங்கள கல்லறிஞ்சு கொல்லணும். இப்படி செய்கிறதுக்கு ஊடாக அங்க ஜனங்களுக்கு ஒரு தேவ பயம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டி சொல்லி இருந்ததுதான் ஜனங்கள் வந்து சொல்றாங்க. சரி, அப்ப எல்லா மனசுடைய நோக்கமும் இந்த விபச்சாரத்துல கைமையமா பிடிக்கப்பட்டதான் அந்த பெண் என்ன செய்யப்பட வேணும், வந்து என்ன செய்யப்பட வேணும், கொல்லப்பட வேணும். இப்ப சரீர பிரகாரமாக ஒரு மனிதனோடு ஒரு மனுஷி விபச்சார பாவத்தில் ஈடுபட்டதை கண்டுபிடிச்சு கொண்டாண்டாங்க. அதுலயும் ஒரு பெண்ணை மட்டும் கொண்டு வந்திருக்காங்க, மனுஷனை கொண்டு வரல. இது மனுஷன் அவங்களுடைய செயல்பாடு. இப்ப இந்த சரீர பிரகாரமாக இணைந்து செயல்படாத விபச்சாரம், அது எப்படிப்பட்ட விபச்சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீய நோக்கம் பாவமாம். அப்ப தீய நோக்கம் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொல்றார், அந்த விபச்சாரத்தை குறித்து அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும், ஒரு பெண்ணை ஒரு ஸ்திரியை இச்சையோடு அதாவது தீய நோக்கத்தோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாய். இப்ப சரீரத்தோடு கூட சேர்ந்து விபச்சாரம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு என்ன பண்ணி பாத்தீங்கன்னா தீய நோக்கத்தோடு இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு அல்லது அவனோடு விபச்சாரம் என்ன செய்யலாம், செய்து ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புலிஸ்டப் வச்சு காண்பிக்கிறார். அப்படி தீய நோக்கத்தில் பார்த்தாலே, தீய எண்ணத்தோடு இச்சையோடு நீ பார்த்தாலே நீ விபச்சாரம் செஞ்சிட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு. மனுஷன் பார்க்கிற பிரகாரமான தேவன் பார்க்கிற பார்வை. தேவன் எப்படி பார்ப்பார் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சரி அவன் பார்க்கிற பார்வையில பல பார்வைகள் இருக்குது. அதுல இந்த இச்சையோடு பார்க்கிற பார்வை, தீய நோக்கத்தோடு கூட பார்க்கிற பார்வைன்றது வந்து அது வந்து பயங்கரமான பாவம் அப்படின்றத மிக தெளிவாக ஆண்டவர்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி காண்பிக்கிறது. நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா நாங்க வேதத்துல நாங்க பார்க்கிறோம். சரி, இப்ப யாத்திராகமம் 20 ஒரு வசனம் சொல்லுகிறது, சரி பிறனுடைய மனைவியையோ அல்லது பிறனுடைய கணவனையோ நீ என்ன செய்யக்கூடாது, இச்சையாதிருப்பாயாக. நீ பிறனுடைய மனைவி என்ன செய்யக்கூடாது, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் ஒன்றையும் நல்ல கவனிங்க. நீங்க பிறனுடைய அல்லது பிறனுடைய சொல்லி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவத்தை கொடுத்த தேவன் வந்து இந்த மாதிரி காரியம் கொடுத்து நீ இவைகளை இச்சையாதிருப்பாயாக. இச்சை அப்படின்னா அது தீய நோக்கத்தை வாழ்க்கை கொண்டு வந்து காண்பிக்கும்.
அப்ப தீய நோக்கத்தை செஞ்சுட்டு வந்துடாத. நல்ல கவனிங்க. இப்ப இந்த தீய நோக்கத்தோடு கூட செயல்பட்ட ஒரு இப்போ இந்த பெண்ணை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு விபச்சார மார்க்கமாக இவர் தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறார். இந்த மாதிரி தானே இன்றைக்கு காலகட்டத்தில் நான் விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட ஒரு தீய நோக்கத்தோடு தீய இச்சையோடு கூட சாதாரண ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ பார்த்து சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே சில இந்த மாதிரியான விபச்சார பாவத்தில் உண்மையாக ஈடுபட்டது உண்டு. ஆனா அந்த பெண் இன்னொருத்தனுடைய மனைவியாக இருப்பான், அல்லது அந்த ஆண் வந்து இன்னொருத்தருடைய புருஷனாக இருப்பான். சம்பந்தமே இல்லாம இன்னொருத்தனுடைய மனைவியை துணிகரமாக சாரி போய் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி செயல்பட்டு பாவம் பண்ணின ஒரு மனுஷன் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி வருவதற்கு எந்த அளவு அவன் போராட வேண்டும் தேவனிடத்தில். சாரி அதே போல ஒரு மனுஷி இன்னொருத்தர் அதாவது இன்னொருத்திக்கு கிடைக்க போற ஒரு புருஷனை கூட்டி போயிட்டு அவன் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த விபச்சார பாவத்துல நான் சிக்கி தப்பிச்சேன், அதுல இருந்து நான் எப்படி நான் மறுபடியும் மீண்டு வருகிறது. அப்ப ஏற்கனவே நான் பாவம் பண்ணிட்டோம். பலவிதமான பாவத்தின் பார்வை கூடாக எங்களுடைய பொல்லாத இச்சையின் பார்வை கூடாக இச்சையின் நோக்கத்தோடு கூட நாங்க என்ன பண்றோம்னா நாங்க பாவம் பண்ணிட்டோம், பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். இப்ப இந்த பாவம் எங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, என்னது? மரணம். நிச்சயமா அந்த மரணம் அந்த மனுஷனுக்கு சம்பவிக்கும் அல்லது மனுஷனுக்கு சம்பவிக்கும். அப்புறம் மறுபடி சாரி இதே மாதிரியான இச்சையோடு இதே மாதிரியான நோக்கத்தோடு நான் இப்படியே அடுத்தவனுடைய மனைவி அல்லது அடுத்தவனுடைய புருஷனை சாரி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க உலகத்தில் என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான பேருடைய வாழ்க்கை இதைதான் பண்றது, இன்னைக்கு தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறது. சாரி அப்ப சாரி பாவத்தை கர்த்தர் வந்து எப்படி பார்க்க அப்படின்னா நீ வந்து இதுவரை செய்த பாவத்தை நீ அறியாமல் செய்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். சாரி உன்னுடைய பாவத்தை வந்து அவன் என்ன பண்றாருன்னா அது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக தூரப்படுத்தி அந்த பாவ மன்னிப்பு உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சாரி ஆனால் ஒன்றை நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். சாரி இந்த பாவம் என்பது எங்களுடைய வாழ்க்கையை சுற்றி வட்டமிட்டு கொண்டே இருக்கும், நம்ம பக்கத்திலேயே இருக்கும். இந்த பாவம் நம்ம பக்கத்திலேயே இருக்கும். இந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் இந்த உலகத்துல, மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் இந்த உலகத்துல. சாரி பாவத்தோடு கூடிய போராட்டம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷன் ஒரு நிமிஷமும் பாவம் எங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யும் அப்படின்னா ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கும். ஆனபடினால நல்ல கவனிங்க. சாரி சில நேரம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிர்பந்திக்கப்பட்ட நிலை சாரி ஒருவேளை தவறியோ ஏதோ ஒரு சூழ்நிலை நாங்க பாவத்தில் விழுகக்கூடிய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மனிதன பார்த்து நடந்திருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க சதானே பாவம் எங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளுகிற பொழுது பாவத்தில் நாங்க சிக்கிறது விழுகிறது இதெல்லாம் வந்து இது கர்த்தருக்கு தெரியும். ஒரு மனிதர் வந்து இப்படிப்பட்ட பாவத்துல விழுந்துட்டான், அதனால தெரியும். ஆனால் பாவம் என்று தெரிஞ்சும் தொடர்ந்தும் துணிகரமான பாவத்தை துணிந்து செய்து கொண்டே போகிறதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பாவம் என்று அறிந்தும் அது துணிந்து செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்கள் அது எவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய கொடூரமான செயல் என்பதை நாங்க அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். சாரி அதுக்கு தெரியும். இன்னைக்கு சொல்லிக்கிறாரு நீ தீய நோக்கத்தோடு யாரும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நீ இச்சையோடு கூட நீ யாரும் என்ன செய்யக்கூடாது, நீ பார்க்கக்கூடாது. பார்த்தால் என்ன பண்ற, நீ விபச்சாரம் என்ன பண்ணிட்ட, நீ விபச்சாரம் பண்ணி முடிச்சுட்ட அப்படின்னு அடுத்த சொல்றாரு. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாரி இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்த பொழுதும் தங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அறிந்தும் சாரி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு தவறான உறவுகளை தேடி என்ன பண்றாங்க, தவறான உறவுகளை தேடி இவருடைய அந்த ஈச்சை அந்த தீய நோக்கம் அவர்கள் இழுத்து கொண்டு போகிறதை அவர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாரி இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சாரி இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமான ஒரு செயல்பாடுகள் லவ்ன்ற ரீதியில இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் பையன்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுக்கு சம்மதமே இல்லாத தனக்கு ஒரு புருஷனாக தான் இவர் தான் இந்த புருஷன் அப்படிங்கிறத கடவுள் சொன்னாரா அப்படின்றத கூட தெரியாம என்ன பண்றாங்க, யாரோ ஆண்களுக்கு பின்பதாக பெண்கள் தெரிகிறாங்க.
எத்தனையோ பெண்களுக்கு பின்பதாக ஆண்கள் திரிகிறாங்க. இப்படிலாம் திரிஞ்சு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, சரீர பிரகாரமாக அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பாவம் பண்ணி போடுறாங்க. சிலர் அவங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய பார்வையிலையும் அவருடைய நோக்கத்திலையும் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த விபச்சாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக லவ் என்பது என்ன பண்ணுகிறது, உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு போர தாண்டவத்தை ஆடக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. சரி, இது எல்லாம் அறிந்து கொள்வதற்கு உலகத்து மனிதர்களுக்கு கிடையாது. ஆனா தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிற எங்களுக்கு தெரியணும், நாங்க தேவனால் போதிக்கப்படுகிறவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான காரியங்கள் செய்வோமாக இருந்தா, பாவம் என்று அறிந்ததுக்கு பிறகும் நாங்க பாவத்தை துணிகரமாக செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு மறுபடி பலியாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார், வரமாட்டார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பாவத்துக்காக என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய ஜீவனை என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்ப பாவத்துக்கு மனித நாமத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவத்துல பிழைக்க கூடாது. பாவத்துல மஞ்சிட்டோம், அப்ப நம்ம திரும்ப என்ன செய்யக்கூடாது, பாவத்துக்கு திரும்ப என்ன செய்யக்கூடாது, பிழைக்க கூடாது. தேவ கிருபை பெற்று நாம மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்ய இவருடைய சரத்துல என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. சரீரம் இருளடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய கண்களின் ஏச்சை. கண் கெட்டதா இருந்த உங்களுடைய சரீரம் முழுவதும் அது இருளாக்கப்பட்ட நிலைமைக்கு என்ன செய்யப்பட்டோம், தள்ளப்பட்டோம். நல்ல கவனி. அப்படினாலதான் இந்த இடத்துல மனுஷர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு பாவம் செய்த ஒரு ஆத்மா, ஒரு பாவம் செய்த ஒரு பெண் அங்க சாகடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்க கொண்டு வந்து நிறுத்துகிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சதானே, நல்ல கவனி. அப்ப மனுஷர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு பிழை செய்த, பாவம் செய்த, அட்டுழியம் செய்த, அநியாயம் செய்த ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இருக்கக்கூடாது, அவங்க சாக வேண்டும், அவங்க கொல்லப்பட வேண்டும் என்பது மனுஷனுடைய நோக்கம் எல்லாம். ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மிக அருமையான தெய்வம், அன்புள்ள ஆண்டவர். சரி, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி என்ன நோக்கம், சரி 2 பேதுரு புத்தகம் நம்ம வசனத்தை வாசிக்கலாம். நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் ஆண்டவர் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தில் எப்பொழுதுமே அவர் தாமதமா இருக்க வேண்டாம். அவருடைய வாக்குத்தத்தத்தில் எப்பவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வருவேன்னு சொன்னா நிச்சயமா வருவார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, சரிதானே, நம்மளை அழிக்காம, நம்ம மேல ஒரு பெரிய தண்டனையின் பிறகு அனுப்பாம, நம்ம மேல இடியை இறக்காம, சரி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அக்கிரம செய்யக்காரர்கள் மீது தேவனுடைய கோபம் இறங்குனா எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஒரு சாரதி தன்னுடைய வாகனத்தை அவன் சரியான நடத்திட்டு போயிட்டு இருப்பான். ஆனா அவன் எதிர்முனையில வரக்கூடிய வாகனம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இவருடைய சரியான பாதையை கூட சரிகளை பார்க்கக்கூடிய நிலைமை அந்த எதிர்முனையில வரக்கூடிய வாகனம் என்ன பண்ணிட்டு போயிரு பார்த்தீங்கன்னா, இவன் ஒருவேளை நீதி நடக்கிறது போல சில நேரங்களில் சிலந்திகளை வித்தியாசம் கொடுப்பார். சாமி எதிர்பார்க்காத ஒரு விபத்து, எதிர்பார்க்காத ஒரு பெரிய பயமான ஒரு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா சந்தேகம் வந்துடும். அப்ப கர்த்தர் இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தும் அதை செய்கிறவர்கள் ஏன் இன்னும் அவர் கோபத்தை காட்டாமல் இருக்கிறாரு, ஏன் அவர் நீதிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய நோக்கம் ஒருத்தர் கெட்டு போயிடக்கூடாது. கெட்டு போயிடக்கூடாது என்ன அர்த்தம், உங்களுக்கு அடிக்க படிச்சு கொடுத்த விஷயத்த, ஒருத்தர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா ஒருத்தர் செத்து போயிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன போயிடக்கூடாது, செத்து போயிடக்கூடாது. அப்படி செத்தா நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப ஒருத்தர் செத்து போயிடக்கூடாது, எல்லாரும் என்ன பண்ணிடணும், நித்திய ஜீவனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம், நல்ல நோக்கம் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினால்தான் அவர் இன்னும் வருவதற்கு தாமதமாக இணைஞ்சிருக்கிறார் பாத்தீங்கன்னா இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அவர் வசனத்தை சொல்லுகிறார். எப்படி பாத்தீங்கன்னா, யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 15வது வசனம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் செத்து போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அப்ப செத்து போக அப்படிங்கிற ஒரு வசனத்துக்கு ஒரு அடையாளமாக அதுக்கு முன்னான வசனம் தெளிவா பேசும். அதுக்கு முன்னான வசனம் எப்படி பேசும் அப்படின்னா, செத்து போக அப்படி நடக்கப்படா வசனம், சர்ப்பமானது வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும். அப்ப சர்ப்பம் அப்படின்னா வேங்கட சர்ப்பம். நீங்க வேதத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்நாட்களில் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து தேவையான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தது நிமித்தம் ஆண்டவர் அவர்கள் மீது கோபப்பட்டு என்ன பண்றாருன்னா, கொடிய விஷ பாம்புகளின் நாடி கடிக்கப்பட்டு சாகுறதுக்கு ஆண்டவர் அனுமதியை கொடுத்தார். அப்ப அந்த கொடிய விஷ பாம்பு என்ன பண்ணி கொடுத்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணி விட்டுரும், கடிச்சு கொண்டு போடும். அப்ப அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளணும். ஆண்டவரே தேவனே, இந்த ஜனங்கள்லாம் இந்த விஷப்பாம்பனுடைய கடியிலிருந்து தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? அப்பதான் ஆண்டு தேவன் சொல்வார் வந்து, சரியாப்பா, நீ வந்து வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை உண்டாக்கி அதை என்ன செய்ய, வனாந்தரத்துல உயர்வான உயர்ந்த ஒரு இடத்துல அதை வச்சு இந்த பாம்புனால கடிக்கப்பட்டவெல்லாம் அந்த சர்ப்பத்தை, அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனே உயிர் தப்பிடுவாங்கன்னு சொன்னார். அது மாதிரி பாம்பு கடிக்கப்பட்ட அந்த பாம்பை பார்த்த, அதாவது வெண்கலத்தினால ஒரு பாம்பை செஞ்சு வச்சு அந்த பாம்பை பார்த்த உடனே எல்லாரும் குழைச்சுக்கிட்டாங்க. அப்ப இங்க இந்த கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத அநேக மத்தியில இப்ப விஷ கொடிய பாம்புகளை பயங்கரமான ஆபத்துகளும் என்ன சொல்ல வந்து விபத்துகளும் வியாதிகளும் போற தாண்டவம் ஆடிட்டு இருக்குது. இன்னைக்கு பயங்கரமான யுத்தம், இந்த யுத்தம் போற தாண்டவம் ஆடிட்டு இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு மனுஷனை அழிக்கும் ஆயுதமாக என்ன பண்ணிட்டு இருக்குது, இன்னைக்கு புறப்பட்டு கொண்டிருக்கு. எல்லா இடமும் இருக்குது. இப்ப நம்ம ஏரியாவுல பார்த்தீங்கன்னா இருக்குது, பல விதமான கொள்ளை நோய்கள் இருக்குது. இன்னும் இங்கே யுத்தங்கள் யோசிச்சிடாதீங்க, யுத்தங்கள் இங்கேயும் வரலாம். சரி, பயங்கரமான ஆபத்துலாம் இருக்குது. அப்ப இதே மாதிரி இந்த மாதிரி சூழலுக்குள்ள மாட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணுமா, அன்றைக்கு வனாந்தரத்துல பாம்புகளில சாக இருந்ததான அந்த ஜனங்கள் வந்து வெங்கல சர்ப்பத்தை பார்த்து உயிர் தப்பினது போல இன்றைக்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருவரும் பார்த்து அவரை விசுவாசித்து தன்னுடைய மரணத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த வசனத்துக்கு கூட பேசுகிறார். அப்ப தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யக்கூடாது, செத்து போகாம நித்திய ஜீவன் என்ன செய்யணும், வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மிக அருமையான தெய்வம். ஏன்னா அவர் வந்து அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணிடக்கூடாது, வந்து அநியாயமா அவன் செத்து போயிடக்கூடாது. அநியாயமா அவன் செத்தானா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், நரகத்துல நாசமா போயிருன்றது ஆண்டவர் மிக தெளிவாக அறிந்த தெய்வம். சரி, அப்ப ஆனபடினாலதான் விபச்சாரத்துல பிடிபட்டாச்சு, பிடிச்சு கொண்டாந்தாச்சு. இப்ப கட்டாயம் அவன் கொல்லப்பட வேணும். அதான் உண்மை. பாவம் செஞ்ச ஆத்மா என்ன செய்யும், பாவம் செய்த ஆத்மா கட்டாயம் சேர்த்து ஆகணும். அந்த ஆத்மாவுக்கு தான் சங்கீதம் 62 5வது வருஷம் என்ன வாசிக்கிறோம் நம்ம, சங்கீதம் 62 வருஷம் என்ன வாசிக்கிறோம், வாசிங்க. காலதான் பார்த்த வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அப்ப நல்ல கவனிங்க, நீங்க தேவனை வந்து நேரமும் நோக்கி பார்க்கறதுக்கும் கண்ணு முன்னாடி தெரிய மாட்டார். ஆனா அவர் கொடுத்த வார்த்தை உங்க உள்ளத்துல இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. அந்த வார்த்தை பயந்து ஆத்துமாவே தேவனை நோக்கி என்ன செய்ய அமர்ந்திரு. அப்ப கடவுளோடு கூட ஒரு நெருங்கின ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு மனுஷனோட இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நேரத்துல உனக்கு எக்ஸிடென்ட் நடக்க போகுது, எந்த நேரத்தில் உனக்கு ஆபத்து வரப்போகுது, அது எப்படிப்பட்ட சூறாவளியை போல வாழ்க்கையில வரப்போகுது, எப்படி அநியாயமா சாக போற அப்படின்றத நீ அறியாத வினாடியிலே அந்த மரணம் உன்னை சீண்ட ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த செகண்ட் உன் வாழ்க்கையில் எந்த நிமிஷத்துல அப்படின்ற அந்த பயம் உனக்குள்ள இல்லாம நீ துணிச்சு செய்ய அப்படின்னா அநியாயமா நீ நரகத்துல நாசமா போயிடும். நோக்கி நான் நம்புகிறது உண்மையிலே வரும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் ஆண்டு எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், எனக்கு நித்திய ஜீவனை அவரை விசுவாசம் எனக்கு நித்திய ஜீவன் தான்.
அப்படின்ற ஒரு பூரண நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக ஒரு மனுஷன் நாம காணப்பட. சரி, பாவம் என்பது நீங்க சரீர பிரகாரமா செய்யறது மட்டும் பாவம் இல்லை. கையால காலால இதெல்லாம் செய்யறதுனால நீங்க போயிட்டு இன்னொரு சரத்தோடு கூட போய் உடன்படுகிறது கூட செய்யறதெல்லாம் அதுதான் பாவம். என்ன அப்படின்னா தீய நோக்கம், இச்சையான பார்வை, அது மிகப்பெரிய பாவம் அப்படின்றத மிக மிக அருமையாக என்ன பண்றாரு தெளிவுபடுத்துகிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, நோக்கம் இந்த பாவம் என்ன செஞ்சாங்க உண்மைதான், அதுதான் உண்மை. ஆனா சாமி உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துறேன் அப்படின்னா, உங்களை பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவுள். உங்கள யாருக்கிட்ட பாவம் இல்லை, உங்கள்கிட்ட யாருக்கிட்ட தீய நோக்கம் இல்லை, உங்ககிட்ட யாருக்கிட்ட இச்சையான பார்வை இல்லை. விபச்சாரத்தை கொண்டு நிப்பாட்டிட்டீங்க, சிலர் நிப்பாட்டிட்டீங்க. அப்ப விபச்சாரின்னு கொண்டு நிப்பாட்டிட்டாலே அதை எத்தனை பேர் அந்த நிப்பாட்டிக்கிற நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி சில நேரம் அப்படியான ஒரு சூழல்ல அந்த நேரத்துல கூட அந்த பெண்ணை பார்த்து இச்சித்தவன் எத்தனை பேர் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. வேற நமக்கு தெரியப்படுத்திடும். சாமி இவன் விபச்சாரக்காரன் அப்படின்னு சொன்னோடனே அந்த விபச்சாரக்காரனை இவன் விபச்சாரக்காரனா அப்படின்னு பார்க்கிற நேரமே அவனை குறிச்ச விஷயங்களை காட்டும் போதே அதை குறித்து இச்சிக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் கட்டாயம். சாரி எல்லாரும் நோக்கமான நல்ல நோக்கமான மனுஷன் நீங்க நியாய பிரமாணத்துக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி நீங்க நியாய பிரமாணத்துக்கு எல்லாரும் கீழ்படுகிறது போல காண்பிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்குள்ள எந்த விபச்சாரம் இல்லைங்கிற மாதிரி நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்க. பிரச்சனை கிடையாது. உங்கள பாவம் செய்யாத ஒரு உங்கள பாவம் இல்லாதவன் அப்படிங்கிறார். பாவம் செய்யாதவன் சொல்ற, பாவம் இல்லாதவன் அப்படிங்கிற, பாவம் இல்ல முதல்ல அப்படி அப்படின்னா ஏன் அப்படி சொன்னார்? என்ன காரணம் சொன்னார்? ஆதாமின் பலி தோன்றல எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் என்ன இருந்துச்சு அப்படின்னா பாவம் இருந்தது. பாவம் இருந்தது. பாவம் இருக்கல. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்ததான மனுஷனாகிய இயேசுவின் இடத்துல பாவம் என்ன இல்ல. பாவம் கிடையவே கிடையாது. நல்ல கவனி. அப்ப ஆதாமின் வழித்தோன்றல வந்த அத்தனை பேருக்குள்ள என்ன செஞ்சு பாவம் இருந்துச்சு. அவ பாவம் இல்லாதவங்க முதல் எல்லாத்துக்கும் வெளியே போச்சு. எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. இந்த பெண்ணை பார்த்தோம் நமக்குள்ளேயும் ஒரு தவறான சடன்லயே பார்த்தோன்னே அப்படின்னா எதற்குள்ளேயும் தீய நோக்கம் இருக்குது, இச்சை இருக்குது அப்படின்னு முழுசா கொண்ட அந்த ஜனங்கள் என்ன உடனே போய் சேர்ந்தாங்க. அப்படி போனதுக்கு பிறகு தேவனுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? சாரி பாவம் செய்தவங்களுக்கு வந்து என்ன ஆண்டு வந்து என்னதை கொடுக்கணும்? பாவம் செய்தவங்களுக்கு ஆண்டு வந்து தண்டனையை கொடுப்பதற்கு வல்ல, மாறாக அந்த பாவம் செய்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தேவன் என்ன பண்ணார்? வந்தார் இல்லையா? சங்கீதம் 62 முதலாவது வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 62 முதலாவது வசனம் டக்குனு வாசிங்க. தேவனை நோக்கி ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, தேவனை நோக்கிய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். இப்ப நல்ல கவனிங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டம் கொஞ்சம் போட்டு அந்த பெண் நினைஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். மாறாக அங்க உட்கார்ந்து இருந்த அந்த தேவனை நோக்கி அந்த ஆத்துமா அமர்ந்திருந்தபடினால அந்த ஆத்துமாவுக்கு ஒரு ரட்சிப்பு. யாரும் பயப்படாங்க. அந்த ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பை என்ன பண்றாங்க ஆண்டவர் வந்து மிக தெளிவாக கொடுப்பார் அப்படின்ற ஒரு அங்க ஒரு மிகப்பெரிய காரியத்தை, ஒரு காட்சியை நாங்க காணக்கூடியதாக இருக்கு. நல்லா அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும்? ஒருத்தர் எல்லாம் பரலோகத்துக்கு இதுதான் தேவனுடைய நோக்கம். நல்லா கவனி. அப்ப அந்த பெண் பொழுது அப்ப ஆண்டு வந்து என்ன நல்லா கவனிங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, இயேசு நிமிர்ந்த அந்த தவிர வேறு ஒருவரையும் உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உண்மையில் எல்லாம் குற்றம் சாட்டினாங்களே, குற்றம் சாட்டினவர்கள் எங்க போனாங்க? நாங்க யாரெல்லாம் குற்றம்
அதற்கு மனிதர்கள் முற்படுகிறார்களோ அவங்க எல்லாரும் நிச்சயமா ஏதோ ஒரு என்ன செஞ்சுட்டு இருக்கும். ரோமர் புத்தகம் 2:1 சொல்றது, நீ மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, நீ யாரடி பெரிய பெரிய நீ ஜனாதிபதியாக, நீ என்ன பெரிய செமினார்கள், நீ எவ்வளவு இருந்து போகணும், நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், ஊழியக்காரியாக இருக்கலாம், யாரும் பற்றி கிடையாது. நீ யாராலும் சரி உனக்கு போக்கு சொல்லி தரக்கூடிய, ஏன்னா நீ அந்த குற்றத்தை செய்கிறவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பார்வை வந்து ஏன் அப்படின்னா, அந்த ஆதாமின் வழித்தோன்றல வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த பாவம் என்ன செஞ்சுட்டு இருக்கும். 4 வசனம் வாசிங்க மாதிரி, அல்லது தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாயா. எப்படி கேட்கிறாரு? அல்லது தேவதயவு நீங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற போது இந்த பெண்ணுக்குள்ள ஆண்டவருடைய அந்த அவருடைய அந்த வல்லமை என்ன கீழே செஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு அவள் குணப்படும்படி அவளுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்ப ஏங்கி கொண்டிருக்கிறது. பேசாம அமைதியா இருக்கிறான். அந்த இடத்துல நீ இருக்கிறா பாவம் இல்லாத கல்யாணம் சொன்னோன்னே அதுல எல்லாம் இவனும் பாவம் இருந்தவளே, பாவம் செய்தவளே, இவனும் பேசாம போயிருக்கலாம். பேசாம அப்படி காரியம் இருந்த காரியம் அப்படின்னா, தேவ தயவு இவனுக்கு வெளிப்படுகிறது. எல்லா மனுஷனுக்கும் நாம படுற குற்றவாளியாக தீர்ப்போம், அதை பண்ணும் இதை பண்ணு எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது சொல்றா வந்து, நீங்க எல்லாம் உங்க இருதயத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கழிவு இருக்காதீங்க. தேவ தயவு நெருக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கும், ஏவி கொண்டிருக்கிறது. அது நீங்க அறியாம இருக்கிறீங்க. ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் தயவா இருக்கிறாரு, சாந்தமா இருக்கிறாரு, நீடிய பொறுமை, நீங்க விளையாட்டு காட்டிட்டு விளையாட்டுக்கிறாங்க. அந்த உங்களுக்கு வர முடியாது. யாருக்கும் வர முடியாது, எனக்கு சரி யாருக்கும் வர முடியாது. அப்படிப்பட்ட துணிச்சல் தேவனிடத்துல வர முடியாது. சரி, அவர் பொறுமையா இருக்கிறாரு, சாந்தமா இருக்கிறாரு, அவர் மறுபடியும் வர்ற வரைக்கும் நம்ம என்ன வேணும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு காட்ட முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா சாரி, அதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த சுவர் நம்மளோட ஃபைட் பண்ணும். நீ நின்றுட்டு இருக்கிற நீர் உன்னை நீ நிழல்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு மரம் ஓ மேல சாஞ்சி விடுது. புதுமையா இருக்கும், செயற்பாடுகளை வித்தியாசம் நாம கட்டின நமக்கு என்ன மாறிடும். நீ நம்பு, அது கடந்த நாட்கள் நடந்த இலங்கை நடந்த சம்பவமே நமக்கு சில காரியங்களை பற்று கொடுக்கும், ஆச்சரியமா இருக்கும். சாரி, ஒரு மேனிய சாந்தம் தயவு இதெல்லாம் பார்த்து அவருடைய ஐஸ்வர்யமான அந்த இலக்கை வந்து நீ கொச்சப்படுத்திட்டு நீ துணி செஞ்சு எல்லாம் நம்பிட்டு இருக்காத. எந்த வினாடி இப்படி ஒரு செகண்ட் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி சீறி பாய்ந்து மரணம் என்பது அல்லது ஆபத்து என்பது. சாரி, அப்போ உன்னால என்ன செஞ்சு கேட்காது, அசட்டை பண்ணுகிறாய். அசட்டை பண்ண அவ்வளவுதான், அதை முடிஞ்சு போயிடும். சரி, நல்ல கவனி. அப்ப ஆனபடினால ஆண்டவர் அந்த புள்ள பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, சரி அப்ப உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதுக்கு இல்லை ஒரு வாக்கு என்ன சொல்றான், இல்லை. எப்படி ஆண்டவர் எப்படி ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டான்? இந்த வார்த்தையை சொன்னவர் வந்து அந்த ஜனங்களோடு சேர்ந்து அவரு எதிர்த்து என்ன செய்யல, போகல. எவ்வளவு பெரிய சீக்கிரட்டான விஷயம் வச்சு பாருங்க. அவர் எதுவுமே போயிருக்கலாமே, எல்லாரும் போயிட்டாங்க, அப்படின்னா அவரும் போயிருக்கலாம். அப்ப நல்லா கவனிங்க சார், அவரு மட்டும் உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப இந்த பெண்ணுடைய கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பிரகாசிக்கப்பட்டது. அந்த பெண்ணுக்கு வந்து கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, வந்து திறக்கப்பட்டது. என்ன கண்கள் திறக்கப்பட்டுச்சு, மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே, நீர் மட்டும்தான் பாவம் இல்லாத, நீர் மட்டும்தான் பாவம் இல்லாத. அப்பதான் அந்த ஆண்டவரேன்னு சொன்ன அந்த சொற்பத்தை கேட்ட இயேசு தான் அவளை நோக்கி
கவனிங்க, பாவம் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நாம் அறிந்து கொள்கிறதுக்கு பல பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம், பல படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேணும். சரி, அந்த மன பிரகாசிக்கப்பட்டுட்டா என் தேவன் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டா. சரி, அவர் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. இயேசு நோக்கி எல்லாரும் அவளை எப்படி நோக்குனாங்க? இவள் யாரு எப்படி பார்த்தாங்க? எப்படி நோக்குனாங்க? தீய நோக்கத்தோட என்ன நோக்கத்தோட பார்த்தாங்க? விபச்சாரக்காரர் சொல்லலாம். அப்ப இவங்க என்ன செய்யப்படணும்? இவங்க சாகணும், இவங்க செத்து போயிடணும், இவங்க நடுவில் என்ன இருக்கக்கூடாது தீய நோக்கத்தோடு தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நோக்கம் இருந்துச்சு? அவளுக்கு என்ன பண்ணிடணும்? இப்ப அவள் யாரை ஆண்டவர்னு சொன்னா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் சொன்னா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவளுக்கு இப்ப மீண்டும் கொடுக்க வேணும். அவளுக்கு என்ன செய்ய வேணும்? ரட்சிப்பை கொடுக்க வேணும். அவள் ரட்சிப்பை கொடுக்கணுமா இருந்தா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி என்ன செய்யணும்? அவளுக்கு ஒரு காரியத்தை மிகவும் தெளிவுபடுத்துறது. என்ன தெளிவுபடுத்தணும்னா, என்ன தெளிவுபடுத்தணும்? உன்னுடைய பாவத்தின் சாபம் உனக்கு மரணத்தை நியமிச்சது. அந்த மரண வாசல்ல, அந்த மரணத்தின் விளிம்புல நீ நின்றுட்டு இருந்த. அப்ப மரணத்தின் விளிம்புல நின்று கொண்டிருந்ததுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா, உனக்குள்ள நீ செய்து கொண்டிருந்ததான பாவம். அந்த பாவத்தின் அந்த சம்பளம், அந்த கூலிதான் உன்னை மரணத்தின் விளிம்பில் கொண்டு நிப்பாட்டிச்சு. இப்ப நானும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். எப்படி வாசிக்கிற வசனத்தை இப்ப சொல்ற? நானும் இப்ப நானும் அப்படிங்கிறார். அந்த அங்க இருக்கிற எல்லா மக்களையும் சேர்த்துக்கிட்டு நானும் என்ன செய்யல சொல்லல. நான் 100க்கு 100 மனுஷன் தான். 100க்கு 100 நான் யாரு? மனுஷன் தான். என்னிடத்துல பாவம் இல்ல. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க அப்படின்னா என்ன செஞ்சுட்டேன்? தெரிஞ்சு கொண்ட நானும் அந்த விதமாக எந்த விதமாக பழைய ஏற்பாட்டில் இருந்ததான நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக உன்னை என்ன செய்ய மாட்டேன், தீர்க்க மாட்டேன், உனக்கு ஆக்கினைக்கு தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். ஒரு காரியம், நீ போ, இனி என்ன செய்யாத, நீ போ செய்யாத. சொல்லுங்க, நீ போ, இனி பாவம் நீ செத்து போயிருவ. இனி பாவம் என்ன செய்ய போயிருவ? ஏன்னா மரணத்தின் விளிம்புல இருந்து உனக்கு ரட்சிப்ப உனக்கு கிடைச்சிருச்சு. இனி பாவம் என்ன செஞ்சிருவ? செத்து போயிருவ. அப்ப இனி என்ன செஞ்சிடாங்க? பாவம் செய்யாது. அதுக்கு பிறகு அவருடைய பார்வையில எப்பொழுதுமே அவர் பார்க்கிற பார்வைன்னா ஒளி உள்ள பார்வையில அவருடைய பார்வைக்கும் அவருடைய அந்த ஒளி இருந்து அப்படின்னா அவர் முழுது அவருடைய சரீரம் முழுவதுமே வெளிச்சமாக தான் என்ன செஞ்சு இருந்துச்சு. அது நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நம்முடைய நோக்கம் என்ன? தீய நோக்கமா? அப்படின்னா பாவம். இச்சையான பார்வையா? அப்படி என்ன பாவம். சரி, நாம் அந்த நோக்கத்திற்கு வெளியே வரலாம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பந்தன். அதனாலதான் இரக்கமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறார். சரி, அதனால நம்முடைய தேவாதி தேவன் நம்ம மேல வச்சுக்கிறதான அந்த கிருபையை எப்பொழுதுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. கிருபையை பெற்று தேவ கிருபையை பெற்று நாம மறுபடியும் பாவம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சரி, அப்ப எங்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா, சரி தேவன் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, அதனால இயேசு என்ன நோக்கத்தோடு கூட இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கம் உள்ளவர்களாக உடையவர்களாக அவரை பின்பற்றுகளுடைய நோக்கமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.